ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட பழைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெலீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம புது வேர்ல்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வேர்ல்டில் தான் இதுக்கப்புறம் எல்லாமே பண்ண போகிறோம். சர்வைவல்லேருந்து எல்லாமே. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கலாம் இந்த இடத்த. வில்லேஜ் ஏதாவது பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம நல்லது தான். இருங்க பார்க்கலாம். இங்கே பம்கின் தான் இருக்குது. இங்கே பம்கின், கோழி, கேவ் இருக்குங்க. இந்த வீடு போய் பார்க்கலாம். பச்சை பசையெல்லாம் இருக்குது அந்த இடம். சரி, ஏங்க குட்டியாடுங்க பாருங்கள். இந்த கலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, நான் இப்போ தான் பார்க்குறேன். மூக்கில் என்ன பிங்க் கலரில் இருக்குது. சரி, ஓகே, சுற்றி பார்ப்போம். இங்கே மாடு இருக்குது. பக்கெட் இருந்தால் கூட பால் கட்டலாம். ஓ, இங்கே பார்த்தீங்களா பெரிய கேவு. இதுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ பண்ணால் முடிச்சு விட்ருவாங்க நம்மளை. இருங்க, ரீசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணலாம். வாயிலே வரலையே. ரீசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வுட் எல்லாத்தையும் வெட்டிக்கலாம். உள்ளே இருந்தால் நம்மளால் ஸ்டிக்ஸ் அப்புறம் பிளாங்க்ஸ் எல்லாத்தையும் பண்ண முடியும். மினிமம் இந்த கேமுக்கு வுட்டு வேணும். வுட்டு இல்லைனா இந்த கேமை சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மேபி செஸ்ட்லேருந்து கூட ஒரு சிலது இருக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே இந்த புடி இருக்குது. எடு வா 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 வந்துருச்சா? ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் பிளாங்க்ஸாக மாற்றிடலாம். வா வா வா. பிளாங்க்ஸ் வந்துருச்சு. அது ஸ்டிக்ஸாக மாற்றிக்கலாம். ஓகே, இது போதும். ஜஸ்ட்டு மறுபடியும் கிராஃப்டிங் டேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணியாச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம பிகாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு போயிட்டு ஸ்டோன் எடுத்துக்கலாம். ஸ்டோன்லேயே நம்ம டூல்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கேவ் வந்துட்டு அதை நேராக டிக் பண்ணிட்டு போனால் கேவ் வந்துடும், இல்லை லாவால் விழுந்துடும். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். லெக்கு பொறுத்தான். வா 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 வா. 10 8 வந்து நேர். எவ்வளோ ஸ்டோன் கிடைக்குதோ அந்தளவுக்கு நம்ம நல்ல விஷயம் தான். வந்து நேர். நம்ம புதுசாக இந்த ஸ்பீட் ரன்னிங் ஒரு சீரீஸ் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கோம். என்ன சொல்கிறீங்க? ஸ்பீட் ரன்னிங்னா இந்த ஃபஸ்ட்டு எண்டர் ட்ராகனை போடணும். எண்டர் ட்ராகனை போட்டால் கேம் முடிஞ்சிடும். கேம் அஃபிஷியலாக முடியாது, அதுதான் ஸ்பீட் ரன்னிங்கோட சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இந்த ஸ்டோன் போதுன்னு நினைக்கிறேன். மேலே ஏறி போயிடலாம். இங்கே வர முடியுது. ஓகே, கிராஃப்டிங் டேபிள் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இதில் டூல்ஸ் பண்ணிடலாம். இதில் ஒன்று, இங்கே வர மாட்டேங்குது. இதில் ஒன்று, அவ்வளோதான். இந்த ஆக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சஸ் தான் அந்த உட்டன் பொருள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இவங்க ஆர்டர் போட்டுடலாம், இல்லை பெட்டு கிடைக்கலாம், சங்கடம் ஆகிடும். ஓகே, மாடியும் போட்டுடலாம், கறி ஆக்கிடலாம். ஏன்னா ஃபுட்டு இல்லாமல் இந்த கேமில் சர்வே பண்ண முடியாது. இந்த கேமில் ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னென்னா தண்ணி குடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தண்ணி எந்த வகையான பிரச்சனையுமே இல்லை. ஸோ போர்ஷன்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு ஏதாவது இருக்கா? ஃபுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படுன்னு நினைக்கிறேன். ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபியூயல் அதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வேறு ஒரு டூல்ஸ் எது உடஞ்சி போச்சுன்னா அதை வச்சு கொஞ்சம் பண்ணிக்கலாம். இங்கே மேலே இருக்கா? இன்னொன்று இருக்கா? ஓகே, கடைசி லெக்கு தான். வேறு இந்த மரத்தை பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. படிப்படியாக ஏறி போயிட்டுருக்கு, ஒவ்வொரு படியாக. இது இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால் இது வெட்டிடுறேன். பிடிக்கலான்னு சொல்ல முடியாது, இன்னொரு வாட்டி இதை பார்க்க மாட்டோம்ல. போல் இங்கேயும் வீடு கட்டிடலாமா? ஓகே, இந்த வீட்டு பச்சை பசையெல்லாம் இருக்குது. அங்கே போவோமா? போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, இதுதான் ஓஜி பிளாங்க். ஏன் சொல்லுங்க, இங்கே இந்த ஆட்டுக்குடி இருக்குது, இதை போட்டுடலாம். கீழே விழுந்துடாது. இங்கே தாக்கா? ஓகே, நீ கீழே வரியா? கீழே போயிடாத. தேங்க்யூ. செத்து போயிடாத. போயிட்டியா? ஓகே, வேறு ஏதாவது இருக்கா? நம்ம ஒரு பெட்டு செஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் ரீஸ்பான் ஆக முடியும். பொருள் நமக்கு ஒரே கலரில் கிடைக்கலாம். இந்த மாதிரி பூவை உடச்சோம்னா அதை வச்சு நம்ம டை பண்ணிக்கலாம். அந்த டையை வச்சு சேம் உள் பண்ணிக்கலாம். அந்த உள் இருந்துச்சுன்னா எப்படியாவது பெட்டு பண்ணிக்கலாம். இருங்க, இது இருக்குது பார்த்தீங்களா? இதுக்குள்ளே ப்ரீத் பண்ணிக்கலாம். சுற்றுன்னு வந்து அடி வந்துடும்.
இப்போ எங்களுக்கு ஆக்சிஜன் டேங்க் வந்துச்சா உட்காந்துக்கணும் உட்காந்தா சும்மா உட்காந்தோம் அப்படி விழுகுதே. ஓகே, இங்கே ஏதாவது இருக்கா? லாப்பிஸ் ஐயோ, வேறு கோழிங்க இருக்குது. தண்ணிக்குள்ளெல்லாம் உட்காந்து மைண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு மேலே போயிடும். இப்பயா பாதி குறைஞ்சிச்சே. மேலே போ மேலே போ மேலே போ மேலே போ மேலே போ மேலே போ. ஓகே, வேறு ஓனாயா? அது ஓனாயை அடித்தா கும்பலாக வந்து அடிச்சிருவாங்க. நம்மகிட்ட ஹெச்பி இல்லை. இன்னொரு நாள் சண்டைக்கு போயிடலாம். எந்த வழியில் வந்து இந்த வழியா அந்த வழியா? அந்த வழி தான். ஓகே, வேறு ஏதாவது பன்னிக்குட்டி இருக்குது. இருங்க, பண்ணி அடிச்சிடலாம். இதுக்கப்புறம் இந்த வேல்டு தான் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். அந்த வேல்டு அவ்வளோதான், போயிடுச்சு, டெலிட்டே ஆயிடுச்சு. அது சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் என் போர்ட்டில் வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஓகே, இந்த பண்ணி இது கழுதையா குதிரையானே தெரியலையே. என்ன பக்கத்தில் போய் பார்க்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு கழுதையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, இதை அடித்து ஏதாவது பண்ண முடியும். ஓகே, என்ன கிடச்சிருக்கு? லெதரை வச்சு நம்ம எதாவது பண்ணலாம். ஏதோ சொன்னாங்க, என்னன்னு தெரில. இங்கே கூடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த தேன் கூடுலேருந்து தேன் எடுக்கலாம். ஆனால் இப்போ இது உடச்சா இங்கே இந்த 3 தேனி வந்து அடித்து போட்டுரும். விஷம் மொத்தமாக வந்துச்சுன்னா அவ்வளோதான். இது உள்ளே போகுமா? போயிடுச்சு, சூப்பர். ஓகே, வேறு ஏதாவது சுற்றி பார்க்குற இடம் இருக்கா? இங்கே 2 ஆடு ஸ்பான் இருக்கிறதுக்குள்ள. ஓகே, அதை கொண்டு கறியாக்கி நீங்கள் சுற்றிடு. வேறு ஏதாவது இருக்கா? கோழி நம்ம எல்லாத்தையும் கொண்டோன்னு நினைக்கிறேன். ஓடிப்போ ஃபாஸ்ட். ரொம்ப ஸ்லோ வரானே. இப்போ நம்ம கிடச்சி சீடு, இதை வச்சு நம்ம விவசாயம் பண்ணலாம். அதை வச்சு பேர் என்னது, டேபிள் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். டேபிளில் வச்சு ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ப்ரெட்டு சாப்பிட்டா 2-3 ஹங்கர் பார் ஏறும். ஆனால் அதை விட இந்த பன்னிக்கறி தான் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பன்னியா இல்லை இந்த இப்போ என்னது மாட்டுக்கறியா, ரெண்டில் ஏதோ ஒன்று நல்லா 4-5 பார் ஏறும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருக்கா? வேறு இல்லை. எவ்வளோ ஸ்லோ ஆகிட்டானே. இது நம்மகிட்ட ஸ்டோன் இருக்குது. இதை வச்சு ஒரு ஃபர்னஸ் பண்ணிக்கலாம். ஃபர்னஸ் வச்சு கறியை சமைச்சிடலாம். பச்சையாக சாப்பிட்டா பாய்சன் ஆகலாம். ஆனால் ஹங்கர் பார் 1 ஏறிட்டு இருக்கோம். இது சமைச்சா கொஞ்சம் நிறைய ஏறும். இங்கே போட்டுக்கலாம். வச்சு வேறு இது 6ஆக மாற்றிக்கலாம். 6 இல்லை, உங்களுக்கு பிளாங்க்ஸ் தானே வேணும். பிளாங்க்ஸ் வந்துச்சு. வச்சிட வேண்டியதான். அதுக்குள்ளே பெட் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே. அதான் அமௌண்ட் இருக்கு. வேறு என்ன வேணுமே? பிளாங்க்ஸ் வச்சு நம்ம பண்ண முடியும். பண்ணியாச்சு, பெட்டு நம்மளுக்கு பண்ணியாச்சு. இப்போ இங்கே எங்கேயா செட் பண்ணலான்னு பார்த்தா இங்கே இடம் சரியில்லையே. ஏதோ ஒரு நல்ல வியூ பாயிண்ட் கிடச்சா நல்லாயிருக்கும். வீடு அந்த இடம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் வந்தோமா, இப்படி வந்தோமா, இல்லை இப்படி வந்தோம்னு தெரியலீங்களே. அந்த இடம் நல்லாயிருக்கு. அங்கேயே பேசாமல் செட்டில் ஆகிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஒரே இந்த விஷயம், இந்த கேமை பற்றி எங்கள் பெருசாக தெரியலனா நீங்கள் இந்த கேம் பற்றி எங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கரெக்டாக பண்ணிடலாம். கறியை சாப்பிடணும் சொல்ல ஒரு. ஓகே, சாப்பிட்டான். வேறு இன்னும் சீக்கிரம் ஆகிட்டே இரு. ரொம்ப ஸ்லோவாகுது. இன்னொன்று பண்ணிடலாமா? இருங்க, இங்கே ஏதோ கேவு போதா? இல்லை, இது கேவே கிடையாது. ஒரு கேவு, பெரிய கேவு. ரொம்பலாம் வேணாம், சின்னதாக இருந்தால் போதும் நம்மளுக்கு. பெரிய கேவில் போயிட்டு ஐயோ எல்லாம் போயிடும். அப்படின்னா வச்சுருக்க எல்லாமே மறுபடி 2. நம்மக்கிட்ட என்ன இருக்குது இப்போ? இதை வைக்கக்கூடாதா? இதில் வச்சு இதையும் மாற்றிக்கலாம் பிளாங்க்ஸாக. வீடு வேறு கட்டணும். எந்த இடத்துல வீடு கட்டலாம்? ஐயோ, இருட்ட போதா? பெட்டை இங்கே கீழே வச்சு படுத்துக்கலாம். இருட்டுனா ஜாம்பிஸில் வருவாங்க. இப்போ இருக்கிற நிலமையில வச்சு சண்டை போட்டால் கண்டிப்பாக நம்ம செத்து போயிடுவோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு டூல்ஸு, இந்த ஆர்மர் எல்லாமே பக்காவாக பண்ணிட்டு வந்து சண்டைக்கு போகிறோம். விடிய உட்காந்து எல்லாரையும் க்ரீப்பர், ஜாம்பிஸ், ஸ்கெலிட்டன் எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் விடாமல் கொல்ல போகிறோம், கருணையே இல்லாமல். ஏன்னா எத்தனையோ வாட்டி நம்மளை போட்டிருக்காங்க. இந்த வாட்டி நம்ம தான் போடணும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம தூங்கிடலாம். தூங்கு.
ஓகே, அவ்வளோதான். பெட்டு உடைக்க வேணாம். இதாகிடுச்சா? இப்போ வேறு என்ன சமைக்கலாம்? இது சமைக்கலாம், பன்னிக்கறி. அதுக்கு முன்னாடி இருங்க, இந்த வுட் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். வுட்டு கண்டிப்பாக நிறையா தேவைப்படும். வீடு கிட்டதில் எல்லாமே இந்த பட்டுவா. அப்புறம் இங்கே வேற எங்கே? இங்கே படிப்படியாக மரம். இப்போ இது எப்படி தான் வண்டி வளருதுன்னே தெரில. ஹைட்டு பத்துமா? பத்தும். சூப்பர். இந்த மரத்தை உடச்சாவா இல்லை எங்கள் அங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த க்ரீன் கலரு, அதுவா இல்லை வேறு ஏதோ ஒரு மரம்? எதை உடச்சா ஆப்பிள் கிடைக்கும்னு தெரில. ஆப்பிள் இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தான். கோல்டு கிடச்சா கோல்டன் ஆப்பிள் பண்ணிக்கலாம். அதில் ஃபயர் ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் வேறு ஹெச்பி ஏறுற மாதிரி என்னென்னமோ கிடைக்கும். கிடச்சா நல்லாயிருக்கும். சீக்கிரம் சீக்கிரம். இந்த வீடியோலேயே முடிஞ்சால் நம்ம அயன் மைன் பண்ணலாம். அயன், கோல்டு, டைமண்ட் கூட. டைமண்ட் இருக்கிறதுலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். நல்ல ஆர்மர். அயனை கம்பேர் பண்ணும்போது டைமண்ட் நல்லா பக்காவாக இருக்கும். அப்புறம் டைமண்டை கம்பேர் பண்ணும்போது நெதரைட்டுன்னு ஒன்று இருக்குது. அது நெதரில் தான் போய் எடுக்கணும். அதில் வந்து ஏதோ ஏன்ஷியன் டெப்ரிஸு ஏதோ கிடைக்கும். அதை ஸ்மெல் பண்ணி அப்புறம் கோல்டு அதை வச்சு நெதர் வந்து என்னது அயன் இங்கட்டா இல்லை நெதர் இங்கட்டுன்னு எதோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அதை வச்சு ஸ்மித்திங் டேபிளில் வச்சு பண்ணிடுவோம். ஆயிடுச்சா? இங்கே உட்காந்துட்ருக்கான். ஆயிடுச்சா? சீக்கிரம் லாஸ்ட் ஒன்று வந்துடு. அப்புறம் அதை வச்சுட்டு காலி பண்ணி வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். வீட்டுக்கான ஒரு பேஸ் மட்டும் போட்டுடலாமா? ஓகே, ஆயிடுச்சு. இப்போ இதை மைன் பண்ணிட்டு இங்கே மைன் ஆக முடியுது. மைன் பண்ணியாச்சு. அப்புறம் இதை வச்சு இதையும் மைன் பண்ணிடலாம். சரிங்க, ஒரு ஸ்பா. இங்கே ஒரு மாடு இருக்குது, மாடை போட்டுடலாம். எங்கடா காணோம்? இங்கே இருக்கு. செத்துக்கோ. பெட்டு எடுத்துக்கலாம். பெட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி செய்ய முடியாது. ஓகே, பெட்டை உடச்சா நம்மளுக்கு ரீஸ்பாயின் மைன் அப்படியே காணாமல் போயிடும். செத்து போயிட்டா மறுபடியும் பழைய இடம் எங்கே ஆரம்பிச்சோம் அங்கே தான் வரும். கீப் இன்வென்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அது சீட் மோடு போட்டால் வரும். கீப் இன்வென்ட் இங்கே தான் வந்துமா? இந்த இடம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கடலை பார்த்தோம். கடலை இது ஆற்ற பார்த்தமா இருக்குது. அப்புறம் இங்கே 2 ஆடு இருக்குது. ஆடையும் கறி போட்டுருவோம். 3 ஏங்க 3 ஆடுங்க, 2 நினச்சா? ஹூ இஸ் தட் இம்போஸ்டர்? ஓகே, இது சுகர் கேனு. இந்த சுகர் கேனை வச்சு பேப்பர் பண்ணிக்கலாம். அந்த பேப்பரை வச்சு ராக்கெட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம எண்டு போர்ட்டலில் போயிட்டு இந்த நெதரேட்டா இல்லை எலிட்ரா ஒரு வேலை எடுத்துட்டா இந்த ராக்கெட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இப்போ வேணால் அப்புறமா எடுத்துக்கலாம். மறுபடியும் 3 ஆடு இருக்குது. அதை கொல்லலாமா வேணாமா? சரி, கண்ணை ஊற்றிட்டு இது உடஞ்சிருச்சா? சூப்பர். இப்போ இருங்க, இன்னொன்று பண்ணிக்கலாம். வேறு எதுவும் இருக்கா நம்மளாண்ட? இல்லை, பண்ணி வச்சுக்கலாம். எங்கே இருக்கானா? இங்கே இருக்குது. இது வச்சுட்டு குச்சி இருக்கா? பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் தேவைப்படாது. ஆடு செத்துப்போ. செத்துருச்சு. நீ செத்துப்போ. நீ தான் உடச்சியா? என்னோடத செத்துப்போ. இங்கே வச்சுருக்கான். நீ செத்துரு. சரி, இங்கே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாமா? நல்ல இடம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த மலையை தாண்டினா ஒரு ஏதாவது வில்லேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும். எனக்கு தேடி பார்ப்போம். வில்லேஜ் கிடச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயந்தான். ஃபுட்லேருந்து எல்லாமே. இருங்க போய் பார்ப்போம். பெருசாக இருக்கேன் மலை. போக பெருசாகிட்டே போகுது. இந்த ஒரு வேர்ல்டு எவ்வளோ பெருசு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எனக்கு தெரிஞ்ச ஒரு உலகத்தோட உண்மையான வேர்ல்டு இருக்குது பார்த்தீங்களா, ரியல் வேர்ல்டு, அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன், இல்லையா? இதோட எண்டிங் எப்படி இருக்குன்னு தெரில. ஒரு வாட்டி போய் பார்க்கணும். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. அது போய் இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வர்றதுக்கு. ஓகே, ஏதாவது இருக்கா? இதுக்குள்ளே எதுவும் இல்லை. ஓகே, இப்போ அந்த மலையை தாண்டி பார்க்கலாமா? ஐயோ, அடி விழுகுது. ஐயோ, சூப்பர். அடி விழுந்துன்னே இருக்குது. மேலே ஏறினேரு ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச வரைக்கும். கோல். இந்த கோல் நம்மளுக்கு வேணும். இல்லைனா நைட்டில் நம்மளால் ஸ்டே பண்ண முடியாது. ஒரு வீட்டை இருட்டாக இருந்தால் கூட அதுக்குள்ளே ஸ்பான் ஆயிரும். ஸ்கிலிட்டன்னு க்ரீப்பர் மட்டும் ஸ்பான் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சிடும். ஒரு வெடி வெடிச்சானா போதும். இங்கே கொஞ்சம் இருக்குது. மேலே வா. இங்கே 3 இருக்குது. 3 உள்ளே நிறையா இருக்குமா? இல்லை 3 தான் நினைக்கிறேன். இல்லை இருக்குது. கோல் தான் எவ்வளோ எடுத்தாலும் கிடச்சிட்டே இருக்கும். உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? ஒரு கோலை பார்த்தா கூட மைண்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. உங்களுக்கு வேண்டிய அளவு கோல் கிடச்சிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, நிறையா இருக்குது. பார்த்தது நம்ம 3 தான், ஆனால் கிடைக்கிறது எக்கச்சக்கம். இதை மைண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு எக்ஸ்பி ஏறும். இந்த எக்ஸ்பியை வச்சு நம்ம என்சான் பண்ணிக்கலாம். நான் ஒன்று இந்த கடலில் காமிச்சேன் பார்த்தீங்களா, உள்ள அது என்னது லாப்பிஸ். அந்த லாப்பிஸை வச்சு நம்ம பண்ணிக்கலாம்.
அதுக்கு ஏதோ ஒரு டேபிள் பண்ணணும் புக்கை வச்சுட்டு, அதையும் பண்ணுவேன் ஃப்யூச்சரில். ஃபஸ்ட் இது முடிஞ்ச வரைக்கும் மைண்ட் பண்ணிக்கலாம். மைண்ட் பண்ண சீக்கிரம். அவ்வளோதான், கோல் முடிஞ்சு போச்சு. நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது இப்போ? 22 இருக்குது. போதும், இது இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஏய் இங்கே பார்த்தீங்களா அயன் அவ்வளோதான், அயன் கிடச்சிச்சு. இதுக்காக ஒன்றுமே வர முடியாது. இப்போ இதில் மட்டும் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 10 20ன்னு பேராசை தான் படுறேன், அந்தளவுக்கு கிடைக்காது. உங்களுக்கு யாராவது கிடச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அதிகமாக இருக்கிறதுலையே ஒரு 5 6 இல்லை 5 6 இல்லை 5 6 நார்மல் ஒரு 10 20. 1 2 இங்கே ஒன்று இருக்குது, வந்துக்கு 3 இங்கே தான் இருக்கா? இல்லை 4 5 6 7 8 அயன். அவ்வளோதான், தட்டி விட வேண்டியதான். வேறு இங்கே கீழே வந்துச்சா? இல்லை இங்கே இருக்குது. இங்கே 8மே கிடச்சிருச்சா? 8 அயன், பரவாயில்லையே. இந்த வீடியோவில் நம்மளுக்கு 8 அயன் கிடச்சிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் வீடியோலாம் கொளுத்திடலாம் மாதிரியே. வேறு இங்கே இருக்கா? சுற்றி பொறுமையாக பாரு. இங்கே இல்லை, மேலே வேறு ஏதாவது இருக்கா நம்மளோட? இல்லை, இருங்க, இதை தாண்டிடலாம். இந்த மலையில் போய் பார்க்கலாம் மேலே ஏதாவது இருக்கான்ட்டு. உள்ள கேவு போதா? ஏங்க இது யாரும் மைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க? ஓ, நான் தான் கோலம் மைண்ட் பண்ணேன்னா? சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். அப்போ இங்கே தான் நான் மைண்ட் பண்ணேன், இங்கே இல்லையா? சரி, என்னமோ இருங்க, மேலே போகலாம். எனக்கு முன்னாடி ஒரு ஆடு போயிட்டுருக்கு. போ மேலே ஒரு மாடும் சுற்றுது. கண்ணை உறுத்துதே. சரி, விட சாப்பாடு நம்மளாம் நிறையா இருக்கு. பச்சை பசங்க இருக்குங்க. இந்த போட்டு பார்த்தா அப்படியே காஞ்சு பண்ண வர மாதிரி இருக்குது. இது செழிப்பாக இருக்குது. இது என்ன பயம்னே தெரில, என் பேர் தான் தெரியாது. வேறு லைட்டாக லாக் தெரியுதே. அது நான் இது என்ன பயம்? இது என்ன கருப்பாக இருக்குது மண்ணெலாம்? சாயிலா? நீங்கள் பார்க்கலாம் என்னான்ட்டு. என்ன இது? மட்டுனா மண்ணா? இது என்ன? இது மரமா? ஏங்க இது என்னதுங்க? இது என்ன கிடச்சிருக்கு? இது என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதா? அப்போ இது வேஸ்ட்டா? உள்ள இது யாரா? இது என்னன்னு தெரியலைங்களே. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது என்னன்னு தெரில. இது வேறு மாதிரி இருக்குது. இது வேறுறதுனால மரமா? இது என்னன்னு தெரில. புதுசாக ஒரு பயமுக்கு வந்திருக்கோமோ? உள்ளதும் கிடைக்குமா? ஏதாவது செஸ்ட்டு? ஏங்க இது பெருசாக இருக்குங்க, போயிட்டே இருக்கு. சார் அந்த மலைக்கு போய் பார்க்கலாமா? இருங்க. போயினே இரு. ஃபாஸ்ட்டாக போ. புதுசாக இடம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. புதுசாக அப்டேட்டில் விட்றாங்களா? இல்லை எனக்கு தான் தெரிலையான்னு தெரில. ஏறினே இரு. ஏங்க பார்த்தீங்களா? அது என்னன்னு தெரியுதாங்க? அங்கே இருக்குது அவுட் போஸ்ட்டுங்க. இப்போ அதுவே அங்கே போனோன்னு வைங்களேன், நம்மளுக்கு என்ன டோட்டம் ஆஃப் ஃபண்டையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போகலாமா? வாங்க போகலாம். போயினே இரு, வழி தவறிடாத. இந்த இடம் என்ன ரொம்ப லேக் தெரியுது. இந்த இடம் லேகா ஹேங்கா என்னன்னு ஒன்றும் தெரில. இருங்க, இந்த இடத்த வச்சுட்டு கடந்துடலாம். சங்க்கு ரொம்ப அதிகம். ரெண்டர் டிஸ்டன்ஸ் அதிகமாக வச்சுருக்கேன், கம்மியாக வச்சுருக்கேன்னு தெரியல. பார்த்துக்குவேன் ஒரு வாட்டி. அதிகமாக இருந்தால் லேக் தெரியும். இதில் போய் பார்க்கணும். டச்சா? இது கிடையாது. ஜெனரல் இதுவும் கிடையாது. வீடியோ தானா? வா வீடியோவும் கிடையாது. இதுதானா? இல்லை, கம்மியாக தானே வச்சுருக்கேன். ஒரு 9 வச்சுக்கலாமா? 8 வச்சுக்கலாம். 8 சேஃப்னு நினைக்கிறேன். 8 தான் வைக்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ பரவாயில்ல, லேக் இல்லை. பார்த்தீங்களா, லைட்டாக தான் இருக்குது. இதில் தான் அந்த விச் கிடைப்பானா? விச்சோட வீடு இதுவே இன்னொன்னா? ஏங்க இது தரமாக இருக்குங்க தண்ணி பார்க்குறதுக்கே. ஃபாஸ்ட்டாக போ. நினச்சி கூட பார்க்கல இந்த அவுட் போஸ்ட் இருக்கும். நீங்கள் சும்மா சுற்றி வந்து பார்த்தீங்களா? ஐயோ, அடிச்சு போட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஒரு பெட்டை பக்கத்தில் செட் பண்ணிடலாமா? ஏறிப்போ. இருங்க, இங்கே இந்த ஓரத்தில் போய் ஏறிட்டு இங்கேருந்து பார்ப்போம் ஏதாவது வழி இருக்கான்ட்டு. உள்ளே செஸ்ட்டில் ஏதாவது கிடைக்கலாம்.
அவங்க எல்லாரையும் அடிக்க முடியுமா தெரியலையே இருக்கிற டூல்ஸை வச்சுட்டு. அங்கே ஏதாவது இருக்கா? கீழே போடுறதுக்கு மண்ணு கூட இல்லையா? சூப்பர். இதெல்லாம் மைண்ட் பண்ணி போக வேண்டிய நிலமை. ஷவல் பண்ணிட்டோன்னு வைங்களேன், மண் ஈஸியாக அப்படியே கொத்திட்டு போயிடலாம். இதுக்கு மண்ணுக்கு ஷவலு, அப்புறம் ஸ்டோனு, அயன் டைமண்டுக்கெலாம் பிக்காக்ஸ் வேணும். அப்புறம் மரம் வெட்டுறது, அந்த மாதிரி உட்டு சம்மந்தப்பட்டதுக்கு ஆக்ஸு. அப்புறம் செடி நடுறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கும், அது என்னன்னு தெரியல. ஏதாவது அதாச்சும் நட்டு வச்சுக்கலாம் செடியெலாம். இருங்க, வேணுன்ற அளவுக்கு போயிருக்குன்னு கிடச்சிருக்கு. இது போதும். அப்படியே அடியிலேருந்து போட்டு போயிடலாம். இருட்ட போதா மறுபடியும்? ரெண்டாவது இருட்டா? நீ கேவா இல்லையா? ஏங்க அங்கே அதுக்குள்ளே யார் இருக்கா? அங்கே இருக்கா தெரியுதா உள்ளே யாரா இருக்கான்ட்டு? இருக்காங்கன்னு தெரியுது, பெட்டி இருக்க தெரியுது. உள்ளே யார் இருக்கான்னு தெரியல இன்னும். இருங்க, நம்ம மேலே போய் அவங்கள போய் எடுத்து அடிச்சிடலாம். இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, அதை பண்ணிடலாமான்னு சொல்லுங்கள். ஏங்க இவ்வளோ சின்னதாக தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளோ அடியில் இருக்கும் மண்ணுக்கடியில். எனக்கும் தெரியல. இருக்கு பெட்டிங்கை போட்டு படுத்துடலாம் ஃபஸ்ட்டு. போட்டாச்சு. இருட்டிடுச்சா? படுறா தம்பி. படுத்தாச்சா? சீக்கிரம் எந்திரிச்சிட்டியா? என்ன பண்ணலாம்? அந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி போயிடலாமா மேலே? உள்ளே ஒன்றுமே காணோம். ஏங்க வந்துட்டாங்க. ஐயோ 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 அடிச்சு கிடிச்சு போடாதீங்களா? என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா, டூல்ஸ் இல்லை, ஆர்மரில் எதுவுமே இல்லை. துரத்திட்டு வராங்களா? ஏங்க துரத்திட்டு வராங்க. ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஐயோ ஓடுறா 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 ஓடுறா. எங்க அடிக்கிறாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக. அவசரப்பட்டு இங்கே வந்து தொலைஞ்சிட்டணும். சுற்றி தானடா பார்க்கலாம். ஏன்டா அடிக்கிறீங்க? வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கூட போட மாட்டீங்களா? 2 பேரும் அம்போட வராங்களே. இன்னும் அடித்தா செத்து போயிடும். எங்க வில்லேஜுங்க. ஐயோ 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 சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்களே. வாங்க இங்கே தான். எங்கே வராங்களா? இன்னும் வரல தானே? போயிட்டாங்களா? ஐ திங்க் அவங்க காணாமல் போயிருப்பாங்க. இல்லை லேட் ஆகிட்டு வருவாங்களா என்னன்னு தெரியலையே. ஓகே, ஒரு வில்லேஜ் கிடச்சிருக்கு. சந்தோஷமாக இருக்கே. எங்கள் செஸ்ட்டு வந்தோடனே செஸ்ட்டா சூப்பர். இதுதான் பார்த்தீங்களா? இதுதான் இந்த ஹேபிள் வச்சு ரெடி பண்ணுறது. இந்த ப்ரெட்டு இதை சாப்பிட்டா நல்லது தான். இங்கே ஆர்மர் இருக்குது, லெதரா சூப்பர். அப்புறம் இது நம்மளுக்கு வேணும். இதுவும் அதே தானா? தண்ணியாக வச்சுக்க. இது வாட்டர் பக்கெட்டு பிடிச்சிக்கலாம். இது தேவைப்படுவான். இன்னும் எடுத்து வச்சுக்கலாம் ஒன்று வந்துக்க. வேறு என்ன இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் செடி நடுறது. இப்போ இது கூட நட்டு வைக்கலாம். என்கிட்ட ஒரு வெதர் இருந்துச்சு. இருக்கா? இருக்குது. இப்போ நீங்கள் வச்சா நட்டு வச்சாச்சு. பார்த்தீங்களா? வேறு எங்கே இருக்கா? அப்படியே பொது சேவை செய்வோம் வில்லேஜஸ்க்கு. எங்கள்கிட்ட எங்கே பார்த்தாலும் தனியாக இருக்குது. இல்லை நடுறதுக்கு எங்கேயுமே இல்லை, தனியாக வச்சுக்கோங்க இந்த வுட்டு. சரி வுட்டில் சீடு. ஓகே, வேறு ஏதாவது இருக்கீங்களா? அயன் குழம்பு இருக்கியா? நான் அடிக்க மாட்டேன், கவலைப்படாது. எப்போ எங்கள் பெட்டுங்க அவ்வளோதான். இந்த இதுலேயே ரீஸ்பைன்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது பேர் தான் கோல்டு நகட்டு. இது நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, ப்ரெட்டு. இது செடி நடலாம், சாம்பிளிங். இது பில்லோடதுன்னு நினைக்கிறேன். இது என்ன பில்லுன்னே தெரில. டால் கிராஸு. இது இதாங்க டார்ச்சு. இந்த டார்ச் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தேவைப்படும். ஃப்யூச்சரில் இப்போயே தேவைப்படும். இருங்க டூல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இங்கே, இது அங்கே. அப்புறம் வேறு இது தேவையில்ல. கிராஃப்டிங் டேபிள் நம்மளுக்கு வேணும். எங்கே? அது இங்கே கடை. இது இங்கே வச்சுக்கலாம். ஓகே, வேறு என்ன? ப்ரெட்டு இங்கே வச்சுக்கலாம். ப்ரெட்டு நம்மளுக்கு தேவைப்படும். இருக்கிற எல்லா கறியும் சாப்பிட்டா அவ்வளோதான். இருங்க இங்கேயா? ஏங்க இங்கேயும் செடி நட்டு வச்சுருக்காங்க எங்கே பார்த்தாலும். இருங்க, அங்கே எதுவும் வீடு இருக்கா? வீடா அது? இருங்க, வீடா அது? இல்லையா? இது அவங்களுக்கு கட்டி வச்ச மாதிரில இருக்குது. வேற என்ன? சர்ப்ரைஸ் பண்ணுங்களா? ஆல்ரெடி 2 தான் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா அவுட் போஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குது. ரைடு வர வச்சிடலாமான்னு பாருங்கள் பேசாமல். ஏங்க இது ஸ்மித்திங்கே ஏதோ சொல்லுவாங்க. இதுக்குள்ளே தான் நிறையா அந்த அயன் டூல்ஸ் கிடைக்கும். பார்த்தீங்களா? ஆனால் ஸ்டார்டிங்லாம் எல்லாம் வேறு மாதிரி செய்யலாம். அப்டேட் பண்ணிட்டாங்களான்னு என்னன்னு தெரில. இருங்க, இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். செஸ்ட்டாக காணோம். இங்கே இருக்கா? ஏங்க இங்கே பாருங்க, 10 அயனு, ஒரு கோல்டு, ஒரு காப்பர் ஸ்பியரு. இது போதும். இதை வச்சு மேட்சை முடிச்சலாம்னு நினைக்கிறேன்.
அவ்வளோதான். இப்போ ஃப்ரீ ஃபயர் எப்படி போயான்றாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் முடிச்சிடலாமா? கண்டிப்பாக முடியாது. இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. இதெல்லாம் குழந்த மாதிரி ட்ரேட் பண்ணுவான் அவன், இவன் பண்ண மாட்டான். இதுதான் ஹேபிள். இது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதை வச்சு ப்ரெட்டு செய்ய முடியும். இது ஹேபிளாக, இது பேர் என்னது? இதுதான் ஹேபிள். வந்துட்டியா? வேறு எங்கேயாவது வீடு இருக்கா? இங்கே இருக்குது. செஸ்ட் இருக்கா? இல்லை. இங்கே மழையாக இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு தான். இதில் ஒரு நல்ல விஷயம்னா, இதை வச்சு ஃபால் டேமேஜ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நார்மலாக குதிக்கிறத விட இதை கரெக்டாக பேஸ் பண்ணும் குதிக்கும் போது. நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்லித்தரேன். ஒட வந்து நேரு எவ்வளோ கிடைக்குதோ அந்த நல்லது தான். ஓகே, இந்த வீட்டில் தான் இருக்கா? உள்ளே ஒன்றா இருக்கான். யாரா நீ? என்னத்தில் ட்ரீட் பண்ணுற? கோல் கொடுத்தா இது கொடுப்பியா? இது வேஸ்ட்டு. ஆர்மரு 7 எம்பர் இருக்கு. நான் எங்கடா போகிறது? இருக்கிறதே இத்தினோண்டு கோல். அது ஒரு வாட்டி தான் உங்கள்கிட்ட ட்ரேட் பண்ண முடியும். உள்ளே ஏதாவது வச்சிருக்கியா? லூட்டு ஏதாவது வச்சிருக்கியா? தள்ளிக்க. எனக்கு இது வேணும். இது எடுத்தால் நீ போயிருவியா? சரி, வச்சுக்க. வேற மேலே வீடு இருக்கா? இங்கேருந்து தான் வந்தோமா? இங்கேருந்து தான் வந்தோமா? என்ன பார்க்கலாம். இங்கேருந்து வந்தோம். இங்கேருந்து இறங்கி சூப்பர். இங்கேருந்து இப்படி வந்திருக்கோம். இங்கே வந்து இன்னும் இந்த வீட்டுக்கு போகல. இங்கே என்ன இருக்குது? இதுக்குள்ளே ப்ரெட்டு கொஞ்சம் இருக்குது. ஓகே, இந்த விதை கொஞ்சம் வச்சுருக்காங்க. அதை வச்சு நட்டு வச்சுக்கலாமா? இல்லை இவங்களே வச்சுக்கிட்டோம். விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கோங்கடா. சண்டைலாம் செய்யாதீங்க, பொறுப்பாக இருங்க. இங்கே எங்கே கதவை காணோம்? இங்கே பார்க்குறேன் இடம் எங்கேயுமே கதவை காணோம். இங்கே வந்துட்டேண்ணா. வந்த இடத்துலையே சுற்றிக்கிட்டு இருக்கேனே. அங்கே ஒரு வீடு இருக்குது. இல்லை, அந்த வீடு பார்த்தாச்சு. அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்த ஏங்க கீழெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க இங்கே. இன்னும் சொல்லி சொன்னேன்ல, இங்கே பாருங்கள். இப்படி வச்சு அவ்வளோதான். பார்த்தீங்களா? ஹெச்பியை குறையில ஒன்று கூட. இது வரைக்கும் நல்ல விஷயம் தான். ஆனால் தப்பாக ப்ளேஸ் பண்ணால் தோல்வி முடிஞ்சு. ரொம்ப ஹைட்டில் இருந்து குதிச்சாலும் அடி விழுகும். இங்கே கோல் இருக்குது. கோல் எடுத்துக்கலாமா? கோல் எடுத்து லூட் எடுக்கலாமா? இல்லை, ஃபஸ்ட் லூட் என்ன பார்க்கலாம். ஏய் தம்பி, யாரா நீ? வெளியே போடா. ஏய், வழியே மறைச்சிக்க. நீ போடா. ஏய், என்ன கதவு? நான் எங்கே வந்துக்கிட்டு இருக்கேன்? இது கொடுத்தா நீ சாப்பிடுவியா? ஏய், சாப்பிட்றாங்க அவன். போடாங்கட்டு. உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தா என்ன பண்ணுறது? இதை வச்சு தான் போர்ஷன்ஸ் ரெடி பண்ண முடியும். இதில் எதாவது இருக்கா? உள்ள ஒன்றும் இல்லை. ஓகே, வேறு தான் வீடு மேலே இருக்கா? மேலாப்பில் இல்லை. சூப்பர், அடி விழுந்துச்சு மறுபடியும். இங்கே எதுவும் இல்லை. ஜெர்ச்செல்லாம் ஓடி போயிடுவாங்க பாருங்களேன். எங்கடா போகிறீங்க அப்படின்னு கேட்டால், ஐயோ பயமாக இருக்குது, அம்மா வந்துடுவாங்க, அப்பா வந்துடுவாங்கன்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. எங்கடா போகிற நீ? ஏய் தம்பி, நீ எங்கடா போகிற? ஒர்க்கர். ஏய், நீ ஏன்டா இதுக்குள்ளே போகிற? நீனத்தில் ட்ரீட் பண்ணுற? ஏங்க இவன் ஏதோ தராங்க. நாக் பேக்கை நீயே வச்சுக்கிறா. அது வேஸ்ட். யூஸ்ஃபுல் தான், ஆனால் அவ்வளோ கொடுத்து வாங்குற அளவுக்கு வருது இல்லை. இதில் ஒன்றும் இல்லை. இதில் என்ன இருக்குது? இது மாடு ஆடு வளர்க்குறமா? இங்கே செஸ்ட் இருக்கா? இங்கேயும் இல்லையா? வாவ், இவன் தான் அயன்குளம். இவனை தெரியாமல் டச் பண்ணவனும் கதையை முடிச்சு விட்ருவோம் ஒரே அடியில். ஸோ இவனை தொடாமல் இருக்கிறதே மேல். அது மட்டும் இல்லை, இவன் தான் ஹீரோ ஆஃப் த வில்லேஜ். யாராவது அடிக்க வந்தாலும் சரி, சாமினாலும் சரி, யாராலும் சரி, போட்டு பொழந்தடிச்சிடும். ஒரே அடியில் நாக்கு அடிச்சிடுவான். அப்புறம் கட்டிக்குதா? இதுக்குள்ளே தான் இருக்கா? இதுக்குள்ளே ஒரு செஸ்ட் இருக்குது. என்ன இருக்குது இதில்? இதுக்குள்ளே ஏங்க சேடு இல்லைங்க. இது ஒரு நல்ல விஷயம். சேடில். இந்த சேடில் வச்சு நம்ம ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் குதிரை கிட்ட எப்படியாது. இதை மற்றெல்லாம் நீங்களே வச்சுருக்கீங்க. வேறு எதாவது இருக்கா? இன்னொரு ஒரு வழி போயிட்டுருக்கு. ஏய் ஏங்க என்னென்னமோ வச்சுருக்கீங்க உள்ள. இங்கே ஒரு ஹேபிள் இருக்குது, எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்களே வச்சுக்கங்களா. நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வரேன். சரி, எங்க மெலனுங்க, வாட்டர் மெலனு. இது ஒரு நல்ல விஷயம். சாப்பிட்டா நல்லா ஏறும். இதை வச்சு விட்டுலாம், ஃபாஸ்ட்டாக வருது. இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு? எங்க பேக் ஃபுல் ஆயிடுச்சா? இப்படி என்ன தான் இருக்குது பேக்கில்? எதுவுமே இல்லையே. இது வேணும். இது மட்டும் மொத்தமாக கிடச்சிச்சா? வேறு நிறைய வேணும். ஐ வாண்ட் மோர். 44 இது போதும்னு நினைக்கிறேன். ஆனால் இது சாப்பிட்டா ஒன்று தான். நீ உள்ளே மாட்டிகிட்டு இருக்கியாடா? ஐயோ பாவமே. நீ வாடா தம்பி வெளியே. தம்பி இங்கே வாப்பா. கொடுத்தா வாங்கிக்குவியா? என்ன சவுண்டு போடுற? தலையாடிட்டு இருக்காங்க. தலையாடி பொம்மை. வேறு ஏதாவது இடம் இருக்கா? நான் பார்க்காத இடம் இருக்கா? இங்கே பார்த்துட்டு நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏங்க இங்கே என்னென்னமோ வச்சுருக்காங்க. இங்கே இது பண்டில்லாம் வச்சுருக்கான். பெரிய ஆள் தான் போலையே. இது உள்ளே வச்சுக்க, இதையும் உள்ளே வச்சுக்க, வேறு இதையும் உள்ளே வச்சுக்கலாம். இந்த ஸ்டிக்கு உள்ளே வச்சுக்கலாம்.
வேறு இந்த லெதர் ஆர்வம் நான் பொண்ணுமே சரி போட்டுக்கலாம். வேறு இந்த இங்கேட் உள்ள வச்சுக்கலாம், இது வச்சுக்கலாம். வேறு கோல்டு உள்ள வச்சுக்கலாம். வேறு என்ன இருக்குது? வேறு எதுவுமே இல்லையே. ட்ரெண்டாக பேக் ஃபுல்லாச்சு. சரி தூக்கி வச்சுக்கலாம். அமௌண்ட்லாம் கொடுக்க முடியாதுடா வில்லேஜர் தம்பி. இந்த கதவு உடைக்கணும் மாதிரியே வழியே இல்லை. எங்கடா மேலே போகிற? வழி இல்லையா? ட்ரைட் பண்ணுற நீ தானே அது? இவன் ஷார்ப்னஸ் தரானா? அவனுக்கு படிக்க செஞ்சு தரலாம். ஏறி மேலே போடுவான், வீட்டுக்கு போடும். அவ்வளோதான், நீ ஏறி போய்க்க. என்ன பார்க்குற தம்பி? நீ என்ன ட்ரைட் பண்ணுற? என்னது கறியா? இந்த செத்து போன கறியை வச்சுக்க நான் என்னடா பண்ணுறது? இந்த கறியெலாம் நீயே இப்போ சண்டை போட்டு எடுத்து வச்சுக்க, அது எனக்கு தேவையில்ல. கோலம் இங்கே பாரு. ரொம்ப பேசுனா போட்டுருவோம் பார்த்துக்க. ஓரளவுக்கு தான். எங்கே போய் பேசும்போது போயிட்டு இருக்கு, திரும்ப கவனித்து பேசுகிறா. தம்பி இங்கே பாருப்பா. ஏங்க இவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ அடிச்சேன்னு வைங்களேன், பிறந்துடும் ஒரே ஐடியா. இவன் ஆறாயமானா இருக்கானே. தம்பி இங்கே பாருப்பா. தம்பி குட்டி தம்பி இங்கே பாருப்பா. இரும்பு மனித அயன்மேன் இங்கே பார்க்காம எங்கேயோ பார்க்குறானே. பார்த்துட்டியா? மரியாதை கொடுறா, முட்டி போடுறா. என்ன அடிச்சுட்டு போகிற? யார் அடிச்சு போகிறேன்னு தெரியுமா? தம்பி உன்னை அடித்தோன்னே அவன் வந்து அடிச்சிருவான். அதனால் அடிக்கலை, விட்டு பார்த்து பொழைச்சிப்போ. வேறு எங்கேயாவது இருக்கா? வேறு ஏதாவது இருக்கா? நீ என்ன பண்ணுற? நீ யாரா தம்பி? ஏங்க புது முகமாக இருக்கே. அப்படிலாம் இல்லை, ஒரே ஆள் தான் மோசமாக இருப்போம். இங்கே பெட் இருக்கா? இருக்கட்டும். எனக்கு முன்னாடி படுத்துக்கிட்டு இருக்காங்க. இருட்டிடுச்சா? சரி ஓகே, எந்திரா. அண்ணன் படுக்கிறேன், நீ வெடிக்க மட்டும் பாரு. அவ்வளோதான், வெடிஞ்சிருச்சு. நான் அவன் பாட்டு கதவை சுற்றிட்டு போயிட்டு. அட இந்த கதவை செட் பண்ணுங்களா தம்பி. செத்துப்போ. அவனை செத்துட்டான், கறி கொடுத்துட்டான். என்ன பண்ணலாம்? நம்ம ஏதோ ஒரு வீடு தேடணும் இங்கேயே. இந்த மலையில கட்டிடலாமா? இது உச்சி மலையில் பயங்கரமாக இருக்குமோ? எச்சு துப்பி. இப்போ அடித்தேன் நீங்கள் எச்சு துப்போம் பாருங்க. எங்கடா ஏறிட்டான்? இப்போ அடிப்பான் பாருங்களேன், துப்பி அடிச்சிட்டான் பார்த்தீங்களா? நான் ஹெச்பிலாம் குறையுது, நான் குறையாதுன்னு நினச்சேன். துப்புடா. பார்த்தீங்களா இப்படி அடிக்கிறான்ட்டு? அவன் மதிக்கவே மாட்டேங்கிறான் இயற்கை. எவனுமே நம்மளை ஒரு ஆளாகவே கண்டுக்கல. இவன் வேஸ்ட்டாக இருக்கான். ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான் வந்திருக்க ஹீரோவுக்கு. தம்பி ரைடு கூப்பிட்டு வந்துடும் பார்த்துக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேனா. சரி ஓகே, இந்த வீடியோவில் இருங்க, இது பண்ணி முடிச்சிடலாம் கடைசியாக. எங்கடா காணோம் ஃபர்னஸை இங்கே வச்சுட்டு வச்சாச்சு. இப்போ கிடச்சிருக்கா என்ன ஸ்மெல் பண்ணிடலாம். ஒட்டிங்க இருக்குது. அப்புறம் அந்த ஆர்மரை போட்டுக்கலாம். இது என்ன தான் இருக்குது? இப்போ நம்மளோட ஆர்மர் பாயிண்ட் என்ன? ஆர்மர் பாயிண்ட் 1.5. 1.5 வருஷம் என்ன தரா பண்ணுறது? என்ன சத்தம் எங்கெங்கேயோ கேட்குது? இது பேனரா? இதில் பார்க்கணுன்னு இருந்தேன். உள்ளே லூட் இருக்குமா? கடற்குள்ள இதே மாதிரி தாங்க ஒரு இடம் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல தோணுன்னு வைங்களேன், செஸ்ட்டு கிடைக்கும். செஸ்ட்டோ ஏதோ கிடைக்கும். இங்கே ஒரு மண் மட்டும்தான் இருக்குது, ஒன்றும் இல்லை, போங்கடான்ட்டாங்க. இது என்ன சிமெண்ட்டா? இது கான்க்ரீட்னு நினைக்கிறேன். தம்பி நீயாவது பாருப்பா, நீயாவது பார்த்து கொஞ்சம் நாள் பேசுகிறா. தனியாகவே இருக்கேன்டா. ரியாக்ட் பண்ணுறாங்க பையன். நீ எங்கடா அங்கே இங்கே பார்க்குற? அங்கே எவன்டா இருக்கான்? நீயும் போய்கிட்டு இருக்க. தம்பி இங்கே பாருப்பா, போகாதுப்பா, பாவமாக இருக்குப்பா. அவனுக்கு கொடுக்குறது ஏதோ இருக்குமேடா. எப்படா அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறது? அவன் இது போதும்னு நினைக்கிறேன். நீ வந்துக்க இப்போ வருவாடா, வாடா. பார்த்தீங்களா, இதை நான் பெட் பண்ண முடியும். சாப்பிடு. நான் ஆர்ட்டை தேடிட்டு இருக்கேன். உனக்குலாம் ஆள் கிடையாது. நீ சிங்கிளாக சாப்பிடா. நான் மட்டும் சாப்பிடுமா? சாப்பிடா. சுத்தலை, அவ்வளோதான். சிங்கிளாக எல்லாருக்கும் இதான ஒன்று கம்மிட் ஆகணும்னு நினச்சிடாதீங்களா. நீ செத்து போய் எங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? தம்பி இந்த ஸ்பியர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. என்னென்னமோ என்சான்மெண்ட் போட்டால் மாசாக இருக்குன்றாங்க. அது என்னென்னமோ சொல்லி தெரிய மாட்டேங்கிறாங்க. ஓகே கிடச்சிருச்சு. இருங்க, இப்போ நம்ம டூல்ஸ் பண்ணிக்கலாமா, ஆர்மர் பண்ணிக்கலாமா? இருங்க, நம்ம அடுத்த வாட்டி டைமண்ட் இல்லை அயன் எதாவது மைண்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு தேவைப்படாது. இப்போ பிகாஸ் தான் பண்ணணும். அது ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்டிக் போதும். ஃபஸ்ட்டு ஒரு பிக்காக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிக்காக்ஸ் தரமாக பண்ணியாச்சு. வேறு என்ன பண்ணலாம்? ஐயோ 2 பண்ணிட்டேனா? ஓ போச்சு வேஸ்ட். 3 வேஸ்ட் பண்ணிட்டேன். தெரியாமல் தொட்டு போட்டேன், மன்னிச்சிருங்க. ஓ நீ வந்துடுறா தம்பி, வேஸ்ட்டு. இதுக்கிற கை அங்கே பட்டுச்சுன்னா அவ்வளோதான். இவன் என்ன பண்ணலாம்? இதை வச்சு ஆர்மர் பண்ணலாமா, என்ன பண்ணலாம்? வாட்டர் பக்கெட்லாம் வேணாம், எம்எல்ஜி மட்டும் வேணாம். கொஞ்சம் தப்பாச்சுனாலும் அன்னையும் காலி. ஸோ அது வேணாம். இருங்க, ஆயிரம் வச்சு எதாவது நல்ல விதமாக பண்ணணும். இருங்க, என் பக்கெட் பண்ணால் ஒருவேளை நான் போர்ட்டல் கூட ரெடி பண்ணலாம். எனக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியும். ஆனால் ஒருவேளை இங்கேயே பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே கஷ்டமாக டைமண்ட் மைன் பண்ணணும். இது 2 பண்ணியாச்சு, தேவையே இல்லாமல். சரி, ஒரு பிக்காக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பிக்காக்ஸில் ஒரு ஆக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஸு சண்டையாவது போடலாமே. இது ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம்? செஸ்ட்டு பண்ணலாமா? செஸ்ட் பிளேட். சரி ஓகே, அது நல்லா தாங்கும் நமக்கு. இதை போட்டுக்கலாம். எங்கடா தம்பி, நீ வந்து நீ வேஸ்ட்ரோ. இவன் அடிச்சுட கூட கூடாது. தெரியாமல் அடிச்சுனா பையன் முடிச்சு விட்ருவான் கதையை. ஸோ வேணாம். இது தேவையில்ல. வேறு என்ன நல்லா இருக்கிறமாண்ட? இது எல்லாமே வேஸ்ட்டு தான் ரூட்டு. ஓகே, எதாவது பண்ணியிருக்கேண்ணா? பண்ணல, எதுவுமே பண்ணலையா? நீ இந்த பட்டு வந்துக்க. அவ்வளோதான், பக்காவாக செட் பண்ணியாச்சு. ஓகே, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ காய்ஸ், எல்லா வீடியோ நல்லா பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்மளால் டைமண்ட் மைன் பண்ண முடியல, வீடு கட்ட முடியல. ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வீடு கட்டுறது இல்லை டைமண்ட் மைன் பண்ணுறது ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணுவோம். அண்ட் எப்பவும் போல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. அண்ட் பை கைஸ். எனக்கு உங்களுக்கு ஒரு டாட்டா காமிச்சணும்னு ஆசைப்பட்டேன். எப்படி டாட்டா காமிக்கணும்? இது டாட்டா அண்ட் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டிப்பாக வரும், விளாக்ஸும் வரும். ஃப்ரீ ஃபயரை பற்றி நம்ம கண்டிப்பாக போடுவோம். அப்புறம் இந்த மைன் கிராஃப்ட் மறந்துடாம 3 கண்டென்ட் நம்ம சேனலில் போடுவோம். ஃப்ரீ ஃபயர் ஒன்று, மைன் கிராஃப்ட் ஒன்று, அப்புறம் எப்பயும் போல் விளாக்ஸ், காலேஜ் விளாக்ஸாக இருக்கட்டும், வெளியே போய் இந்த மாலுக்கு சுற்றுறது, அங்கே இங்கே சுற்றுற இடமா இருக்கும். கண்டிப்பாக வரும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை காய்ஸ்.